அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய களிமாவை தான் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன களிமாக்கள் தான் இதெல்லாம், ஆனால் ரொம்ப பிரத்யேகமான களிமாக்கள். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வை நம்ம புகழ்வதிலே சிறந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நாம் களிமாவில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு புகழ்வதாகத்தான் இருக்கும். காரணம் என்னென்னா, மற்ற எல்லா விஷயத்துலையும் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் களிமாக்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அல்லாஹ்வை மட்டுமே புகழக்கூடியதாக இருக்கும், அவனுடைய சிஃபத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட களிமாக்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன சின்ன களிமாக்கள் தான், ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் களிமா பார்த்திங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய களிமா. இதில் பார்த்திங்கன்னா இரண்டு விஷயம் இருக்குது. ஒன்று லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய களிமாவும் இருக்குது, அதோடு சேர்ந்து ஒரு திக்ரும் இருக்குது. அந்த திக்ரு அல்லாஹு அக்பர்னு சொல்லக்கூடிய திக்ரு. லா இலாஹா இல்லல்லானா என்ன அர்த்தம்னா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவனை தவிர நான் வேறு யாரையுமே வணங்க மாட்டேன்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு களிமாவுடைய சிறப்பே இந்த ஒரு களிமாவுடைய சிறப்பே 7 வானமும் பூமியும் ஒரே தராசில் வைத்தால் கூட இந்த களிமா தான் கணத்தில் அதிகமானதாக இருக்குமாம்மா. அவ்வளோ சிறப்பு மிகுந்தது இந்த களிமா. அதோடு சேர்ந்து அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரு நம்ம ஓதுறோம். அல்லாஹ் அக்பர்னு என்ன அர்த்தம்னா, அல்லாஹு மிகப்பெரியவன் அர்த்தம். 2 வானத்துக்கும் வானம் பூமிக்கு இடையில் உள்ள அளவுக்கான நன்மைகளை இந்த ஒரு வார்த்தையை சொல்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். அப்போ அதனால நன்மையில் சிறந்ததாக இந்த களிமா இருக்கும். அதை நம்ம முதல்ல ஓதிக்கொள்ளணும். அடுத்தது இரண்டாவது பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா களிமாலையுமே லா இலாஹா இல்லல்லா வரும், அது கூட சேர்ந்து ஒரு சில வார்த்தைகள் வரும். இதில் பார்த்திங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வஹ்தஹுனா அல்லாஹ் ஒருவன் அர்த்தம். லா இலாஹா இல்லல்லாஹுக்கு நம்ம முன்னாடி சொன்ன அர்த்தமே தான், அதே சிறப்பே தான். அப்போ இதில் வஹ்தஹுன்னு நம்ம சொல்கிறது எதுக்காக சொல்கிறோம்னா, அல்லாஹுடைய ஏக இறை கொள்கையை பறைசாட்டுவதற்காகவே நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை அல்லாஹ் எங்கே வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா சூரா குல் ஹுவல்லாஹு அஹதிலேயே இருக்கும். அதாவது இக்லாஸ் சூறாவிலேயே அல்லாஹ் என்ன சொல்லுவான், நான் ஒருவன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். தன்னை ஒருவன்னு சொல்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படி நம்ம சொல்வது திக்ரிலேயே சிறந்த வார்த்தையாக இருக்குது. இந்த வார்த்தை நமக்கு சூறாலேயும் வரும், களிமாலேயும் வரும், இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய இஸ்மிலேயுமே வரும். எல்லாவற்றையுமே அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஒற்றை தன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தையை வைத்து கொண்டிருக்கான். அதை கூறுவதை அல்லாஹ் நம்மளிடத்துலேருந்து ரொம்பவே எதிர்பார்க்குறான், நேசிக்கிறான். அப்போ இரண்டாவது களிமா லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு. அடுத்து மூன்றாவது களிமா லா இலாஹா இல்லல்லாஹு வலா ஷரீக லஹு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர யாரும் இல்லை, அவனுக்கு இணையானவன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அல்லாஹுவிற்கு இணை இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்கிறதை, வானத்திலையும் பூமியிலுமே யாருமே இல்லைங்கிறத நம்ம சொல்கிறோம். எப்போதுமே இது இறைவனுக்கு உண்டான ஒரு கோட்பாடாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணிட முடியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை விட ஒரு மனிதன் சிறந்தவனாக இருப்பான். ஒரு விலங்கை விட இன்னொரு விலங்கு சிறந்ததாக இருக்கும். ஒரு விலங்கு ஒரு விதத்தில் சிறந்ததாக இருந்தால் இன்னொரு விலங்கு இன்னொரு விதத்தில் சிறந்ததாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே எல்லாத்தை விட ஒரு விதம் இல்லாட்டினாலும் ஒரு விதத்தில் சிறந்ததாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் மட்டும்தான் எல்லாவற்றை விட சிறந்தவன். அவனுக்கு இணையாக நம்ம எதையுமே ஆக்க முடியாது அப்படிங்கிறதை சொல்லக்கூடிய களிமாவாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து. அவனுக்கே ஆட்சியும் உரியது, அவனுக்கே புகழும் உரியது. அப்படின்னா அவன்தான் எல்லாத்தையும் ஆட்சி செய்கிறான். அதே மாதிரி அவன்தான் புகழுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ரப்பாகிய அவனை நம்ம புகழ்வதை அல்லாஹ் நேசிக்கிறான். யாருக்கு புகழ் அப்படிங்கிறது உரிதாக இருக்குன்னா, யார் ஒரு விஷயம் அனைத்தையுமே ஆக்கினார்களோ அவர்களுக்கு தான் அந்த புகழ் அப்படிங்கிறது உரியதாக இருக்கும். நாம் ஒரு விஷயத்தை செஞ்சாதான் அந்த புகழ் நமக்கு உரியது. அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே யாரும் தானாக சுயமாக செய்யறதில்ல. ஒன்றுமில்லாத ஒரு சூனியத்திலிருந்து ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடியவன் தான் படைப்பாளன். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தான் எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கான். கொண்டு வந்து வச்சதில் தான் நம்ம ஒவ்வொரு சில விஷயங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கோம், கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம். அதுலேயே நம்ம என்ன ஆயிரும், பெருமை பேசிக்கிறோம், நமக்கு தான் எல்லா பேரும் புகழும் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்விற்கு மட்டுமே புகழ் சொந்தமானது. அதே மாதிரி அல்லாஹ் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். நிறைய பேர் நினைக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மன்னர்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த மனிதர்கள் கையில் தான் ஆட்சியும் அதிகாரம் இருக்குன்ட்டு. அல்லாஹ் சொல்கிறான் கிடையாது, எனக்கு தான் புகழும் உரியது, எனக்கு தான் ஆட்சியும் உரியது அப்படிங்கிறான். அதை சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், இந்த களிமாவை ஓதுறோம். அடுத்து கடைசியாக பார்த்தா லா இலாஹா இல்லல்லாஹு வலா ஹவுல
வலா குவத்த இல்லா பில்லா. இது வந்து ரொம்ப சிறப்புக்குரிய களிமா. இன்னும் சொல்லப்போனால் அர்ஷுடைய புதையிலிருந்து நமக்கு கிடைத்த களிமா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் என்னென்னா, தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டுதான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே அல்லாஹ் நான்னதான். எதெல்லாம் அல்லாஹ் நான்னது? நல்லது மட்டும்தான் அல்லாஹ் நான்னதான்னு கேட்டால் கிடையாது. சோதனை தரக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ் தான் நாடியிருக்கான். அதுலேருந்து நம்ம தப்பிச்சிருக்கணும்னா கூட அல்லாஹுடைய நாட்டம் வேண்டும். நல்லா நினைத்து பார்க்கணும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதுவும் அல்லாஹுடைய நாட்டம் தான். அந்த ஆக்சிடென்ட் நடக்க இருந்து நீங்கள் தப்பிக்கிறீங்கன்னா அதுவும் அல்லாஹுடைய நாட்டம் தான். அதுதான் நம்ம சொல்கிறோம், நான் நல்லது செய்கிறதுக்கும் இன்னும் வந்து கெட்டதுலேருந்து விலகுவதற்கும் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு தானா தவிர இந்த உலகத்தில் தானாக எதுவுமே நடக்கிறது கிடையாது, தானாக எதையுமே நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதை நம்ம சொல்கிறோம். இதை ஓதுறதுனால நமக்கு மறுமையில் ஒவ்வொரு மரங்களும் நடப்படுது. நம்ம ஒரு தடவை ஓதுனா இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி ஓதுவதனால அவ்வளோ சிறப்புக்குரிய களிமாவாக இது இருக்குது. அப்போ இந்த களிமாவை இந்த நாட்களில் 9 முறை ஓதிக்கொள்ளுங்க. தனித்தனியாகவும் ஓதிக்கலாம், இல்லை ஒட்டுக்கா நீங்கள் சேர்த்தியும் வந்து 9 முறை ஓதிக்கலாம். இதற்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவாவில் நீங்கள் எதை கேட்டாலும் சரி அல்லாஹ் உங்களுக்கு அது நடத்தி தருவான். ஏன்னா வந்து இதெல்லாம் சிறப்பு மிகுந்த வார்த்தை. இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.